நீங்க கங்கை கரைக்கு ஒரு சிவாச்சாரியர் அவர் அப்படி நடந்து வந்தார். அவர் காலில் போட்டிருந்த செருப்பு அருந்து போச்சு. உடனே என்ன பண்ணார், அப்படி பார்த்தார். பார்த்தா அங்க செருப்பு தைக்கிறவர் உட்கார்ந்துருந்தார். நேரா கொண்டு போய் சிவாச்சாரியர் செருப்பை கொடுத்து இந்தாப்பா தைச்சு கொடுப்பான்னாரு. அவன் பார்த்தான், ஐயா சாமி வாங்க சாமி. செருப்பை வாங்கி நல்லா தைச்சு அவருடைய பாதத்துல போட்டு விட்டான். அவர் போட்டுக்கிட்டார். இப்ப கங்கைக்கு போகணும், கங்கைக்கு நீராட போகணும். இவர் கேட்டார், என்னப்பா தட்சணை சொல்லுப்பா. அவன் சொன்னா, சாமி தட்சணையா, உங்ககிட்ட போய் நான் என்ன சாமி தட்சணை, எனக்கு எந்த தட்சணையும் வேணாம் சாமி, உங்க பாத அடிகளை நான் தைச்சு கொடுத்ததே பாக்கியமா நினைக்கிறேன் சாமி, அதனால வேணாம். அதெல்லாம் முடியாது, ஏதாவது தட்சணை கொடுக்கணும் சொல்லு. அப்படியா சாமி, சரிங்க சாமி அப்படின்னு அவன் பையில இருந்து தேடி ஒரு வெத்தலை பாக்கு எடுத்தான். சாமி இந்த தாம்பூலத்தை கொண்டு போய் கங்கையில விட்டுருங்க சாமி, இதுதான் உனக்கு தட்சணையா? ஆமா சாமி. இந்த சம்பளம் கொடுத்தேன்னா போதுமா? போதும். இத கொண்டு போய் உங்க கையால கங்கையில போட்டுருங்க, போதும். அப்படியா, சரி கொண்டா, இதெல்லாம் கொண்டு போய் அப்படின்னு அந்த தாம்பூலத்தை வாங்கிக்கிட்டு அப்படி ரொம்ப சர்வசாதாரணமா போய் நேர கங்கையில நீராட போனவர், அடடா இந்த தாம்பூலத்தை வேற கங்கையில போட சொன்னானே அப்படின்னு தூக்கி போட்டா பாருங்க, கங்கா மாதாவோட கை மேல வந்து அந்த தாம்பூலத்தை வாங்கிச்சு. இவர் அப்படியே பயந்து போயிட்டாரு. என்னடா ஆச்சரியம் இது, கங்கா மாதாவினுடைய கை மேல வந்து வாங்கிக்குது. இவருக்கு ஒன்னும் புரியல. அந்த நேரத்துல இன்னொரு அதிசயம் நடந்தது. அந்த கை கீழே போனுச்சு, திரும்ப அந்த கை மேல வந்தது. அந்த கையில நவரத்தினங்கள் பதித்த ஒரு வளையல் இருந்தது. ஒளி வீசுது, கங்கையே ஜொலிக்குது அந்த வளையலினுடைய ஒளியிலே. அப்படியே ஆச்சரியப்பட்டார். அந்த வளையலை எடுத்தார், அந்த கை திரும்ப உள்ள போயிடுச்சு. இப்ப அந்த வளையல் அவர் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுங்க, செருப்பு தச்சவன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கணும், கொடுப்பாரா? எடுத்து மடியில முடிஞ்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டார். போய் அவரோட மனைவி கிட்ட காமிச்சார். வீடே ஜொலிக்குது, வளையல வெளியில எடுத்தா வீடே ஜொலிக்குது. இதெல்லாம் நடந்த கதையெல்லாம் சொல்லி, இந்த வளையல் பாரு எவ்வளவு அழகா இருக்கு, இது எனக்கு கங்கா மாதா இப்படி கொடுத்த வளையல். அப்படியா, ரொம்ப அழகா, சரி நீ போட்டுக்கோ. இவ உடனே சொன்னா, நாமளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், இந்த ஒரு வளையல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், வேணா ஒண்ணு பண்ணுங்க, ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுங்க, மகாராணி போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு வேணா இந்த வளையல் ரொம்ப பொருத்தமா இருக்கும், நமக்கு பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க. ஆமா, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்க. நேரம் அங்கிருந்து கிளம்புனான். காசி ராஜாவை போய் பார்த்தான். காசி ராஜாட்ட, ஐயா ராஜா வணக்கங்க ராஜா, என்ன உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன பரிசு பொருள்? அந்த வளையல் எடுத்தா அரண்மனையே ஜொலிக்குது. என்ன இப்படி ஒளி வீசுற வளையல் கொண்டு வந்திருக்கியே, ரொம்ப அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு, அழகா இருக்கிறதுன்னு வாங்கி ராஜா பார்த்தார். பக்கத்துல மகாராணி சும்மா இருப்பாங்களா, அவங்க வாங்கினாங்க. ஆஹா ரொம்ப அருமையா இருக்கு, யாரங்க அவனுக்கு பொண்ணும் பொருளும் பட்டாடைகளையும் கொண்டு வந்து கொடுங்கள். அப்படியே அப்படியே தட்டு நிறைய பொண்ணு பொருள் பட்டாடை எல்லாம் கொண்டு வர்றாங்க. இவர் சிவாச்சாரியார் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா நல்ல பரிசு பொருள் கிடைக்குதுன்னு அதை வாங்க போனார் பாருங்க. இந்த மகாராணி சொன்னா, கொஞ்சம் நிறுத்துங்க, என்ன ஒரு வளையல் இங்க இருக்குது, இன்னொன்னு எங்க? வளையல் எப்பயுமே ஜோடியா தானே கிடைக்கும், இன்னொரு வளையல் எங்கே? அப்ப ஐயர் சொன்ன, அதான் இது. உடனே அரசன் சொன்னா, அந்த சிவாச்சாரியாரை பார்த்து, இன்னொரு வளையல் எங்கே? அவன் சொன்னா, இல்ல சுவாமி, இல்லை அரசரே, என்னிடத்தில் ஒரு வளையல் தான் இருக்கிறது. மகாராணி சொன்னா, இந்த வளையலை நான் போட்டுக்கொண்டு வீதி உலா செல்வேன், அப்பொழுது அவன் மனைவியும் இந்த வளையலை போட்டுக் கொண்டிருப்பாள், அப்ப இருவரும் ஒன்றாக கருதப்படுவோம், இது எனக்கு ஒத்து வராது என்று சொல்லி அவள் கோபித்துக் கொண்டு அந்தப்புறம் நோக்கி போனாள். பட்டத்து மகாராணி அந்தப்புறம் கோபித்துக் கொண்டு போகிறாள் என்று சொன்னால், அதனால்தான் பாண்டியன் சிலம்பிக்கு பிரச்சனையே வந்தது, காரணமே அதுதான். அதுபோல இவள் கோபித்துக் கொண்டு போனால், அரசன் துடித்து போனான். உடனே சிவாச்சாரியாரை பார்த்தான். இன்னொரு வளையலை நீ கொண்டு வந்து தரவில்லை என்று சொன்னால், நாளை உன் தலை உன் உடலில் இருக்காது, போ என்று சொன்னான். இப்ப இன்னொரு வளையல் வேண்டும். இவன் பொருள் கிடைக்கும் பொண்ணு கிடைக்கும் நினைச்சான், இப்ப தலையே நிக்குமான்னு தெரியல. இப்ப இன்னொரு வளையல் வேணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப செருப்பு தைக்கிறவங்கிட்ட போகணும், அவன் ஒரு தாம்பூலத்தை கொடுக்கணும், அந்த தாம்பூலத்தை கொண்டு போய் கங்கையில விடணும், கங்கா மாதா
ஒரு வளையல் கொடுக்கணும். இதை தவிர வேற வழி இல்ல. நேரா போனார். செருப்பு தைக்கிறவர் பார்த்தார். ஐயா மன்னிச்சுக்கோப்பா, நேத்து நீ ஒரு தாம்பூலத்தை கொடுத்த, அந்த தாம்பூலத்தை கொண்டு போய் கங்கையில விட்டேன். கங்கா மாதா ஒரு வளையல் கொடுத்தா, அதை என் மனைவி கிட்ட கொடுத்தேன். என் மனைவி கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்க சொன்னார். ராஜா மனைவி கிட்ட கொடுத்தாரு. அந்த அம்மா இன்னொரு வளையல் எங்கன்னு கேக்குறாங்க. இல்லைன்னா என் தலையவே வெட்டிடுவேன்றாங்க. இன்னொரு வளையல் வேணும், நீ எனக்கு ஒண்ணும் பண்ணாத, இன்னொரு தாம்பூலத்தை கொடுன்னா. இன்னொரு தாம்பூலத்தை கொடு. இந்த செருப்பு தைக்கிறவன் சொன்னா, தாம்பூலம் வேணாம் சாமி, தாம்பூலம் வேண்டாமா. இவருக்கு அப்படியே தலையெல்லாம் நடுங்குது. அவரு சொன்னார், என்னடா இப்படி சொல்ற, பத்தையா ஒரு சிவாச்சாரியார் நானு, உங்ககிட்ட வந்து கெஞ்சற மாதிரி என்னோட நிலைமை ஆயி போச்சு. ஒரு தாம்பூலம் குடுறானா கொடுக்க மாட்டேங்கிற. நீ ஒரு தாம்பூலம் கொடுத்தாதான் அந்த கங்கா மாதா வளையல் கொடுப்பா. நான் போய் ஒரு தாம்பூலம் போட்டா கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. உன்னோட தாம்பூலத்துக்கு தான் அந்த மரியாதை இருக்கு, அதனால நீ குடுன்னு கேட்டார். அதுக்கு அந்த செருப்பு தைக்கிறவன் சொன்னா, உங்களுக்கு என்ன சாமி, இன்னொரு வளையல் வேணும், அவ்வளவுதானே. சிவாச்சாரியருக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம், இவனே தயாரிச்சு கொடுப்பானோ, ஆச்சரியமா இருந்தது. அப்ப அந்த செருப்பு தைக்கிறவன் சொன்னா, என்ன சாமி இன்னொரு வளையல் வேண்டும், அவ்வளவுதானே. ஆமாப்பா இன்னொரு வளையல் வேணும், அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, இதோ பெற்று தருகிறேன் என்று சொல்லி இந்த செருப்பு தைக்கிறவன் டப்பால, ஒரு தகர டப்பால தண்ணி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா பக்கத்துல. அந்த தகர டப்பால இருக்க தண்ணிய பார்த்து சொன்னா, கங்கா மாதாவே, உலகத்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளிலும் நீயே நிறைந்திருப்பதாக நான் நம்புவது உண்மையானால் அதே போன்றது ஒரு வளையலை எனக்கு தா என்று சொன்னான். அந்த டப்பாக்குள்ளா இருந்து கங்கா மாதாவின் கை வந்தது. அதிலே ஒரு நவரத்தின வளையல் இருந்தது. அவ்வளவுதாங்க. அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமானது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமானது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு வேற, சிவம் வேற இல்ல. அதனாலதான் வள்ளலார் பார்த்து, யார மாணிக்க வாசகரை பார்த்து துடித்து போய் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பம் சாட்சினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. பா உயிர்க்குள்ளார போகுதுப்பா. உயிரெல்லாம் நிறைந்திருக்கிறவனாக ஆண்டவன் இருக்கிறான். அப்ப உயிருக்குள்ளார நிறைகின்ற அளவிற்கு அந்த அன்பை செலுத்த வேண்டும். அன்பு என்கின்ற அந்த உயிருக்குள்ளே, அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அன்புக்குள்ளாரதான் இறைவன் இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்தார் வள்ளல் பெருந்தகை. அந்த அன்பு எங்க இருக்கு? கருணையிலே இருக்கிறது, ஜீவகாருண்யத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனையும் நீ நேசிப்பாய் அல்லவா, அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். அதற்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுங்களா? சத்தியம். அவர் வச்ச எல்லா சபையினுடைய பெயரும் பாருங்களேன், சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை. அவர் வச்ச சாலையா இருந்தாலும் அதற்கு சத்திய தர்மசாலைன்னு தான் பேரு, சபையா இருந்தாலும் அது சத்திய ஞான சபை என்றுதான் பெயர். ஜீவகாருண்ய ஒழுக்கமாக இருந்தாலும் அது ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருந்தகை வழுத்து. ஏன் தெரியுங்களா? ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எதற்காகவும் ஒழுக்கத்தை இழந்துவிடக் கூடாது.